ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? இன்னைக்கு வாட்டர் ரவியால பேட்டி எடுக்க போக வேண்டியிருக்கு. அதான் என்ன சொல்வாங்களோ யாரு சொல்வாங்களோ தெரியல, பயமா இருக்கு. ஏன் பயப்படுகிறாய்? அது என்ன நம்ம கேள்விகளா? ஆடியன்ஸ் கேள்விகள் தானே. அதை கேட்பதற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் குடுமி? அப்படி இல்ல, அது யாரு கேள்வியா இருந்தாலும் சரி, அப்படியே என்னதான் யாசுவாவே. நானா அப்படியே பல்லுக்கு பைத்தங்கான்னு நினைப்பு. பைத்தங்காயோ பாவக்காயோ? இந்த வாடகை பேட்டி எடுத்தே ஆக வேண்டும். வா செல்வம். சரி வா போவோம். என்னைவள் வரமாட்டேன் என்று விட்டு இப்படி ஓடுகிறாள். என்னதான் பயமாக இருந்தாலும் இப்படியா? ஏய் சாமி, இரு, நானும் வருகிறேன். ஏக்கா, பேட்டி ஆரம்பிச்சிருவோமா? ஏல, பேட்டில ஆரம்பிக்கிறது இருக்கட்டும். அந்த கொண்டக்காரி இந்த பக்கம் வர சொல்லு. ஏ மீன்காரி, நீ இந்த பக்கம் வா. வாடா, அட உட்கார்ந்தாச்சுல. கால மடக்கி மடக்கி வாயாம எலும்ப முடியுதா? ஒரே வாலி எடுக்குது, அப்படியே உட்காருவா வாடரி. அப்படியெல்லாம் உட்கார முடியாது. எலும்பி இந்த பக்கமா வா. நீங்க வேற ஒருத்த சொல்ல ஆரம்பிச்சிட விட மாட்டியே. காட்டுமணிமா, இந்த பக்கம் வாமா. அம்மா, நான் இங்கே இருக்கேன். நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த பக்கம் இருந்தா தான் கேள்வி கேட்க முடியும். எலும்பி அந்த பக்கம் போ. ஏ மீன்காரி, நீ இந்த பக்கம் வா. போற வாடரி. இப்ப கேள்விகளை கேட்கலாமா? இரு ஒரு நிமிஷம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான பியான்சிகளுக்கு வணக்கம். வாடரி, நெஞ்சில வேறையா குடி வச்சிருக்கியே? என்ன கேள்வி கேட்க பையன கேள்வி? இல்ல வாடரி, யாருக்குமே உங்களுக்கு 10 வீடு இருக்கு. இதுல வேற நெஞ்சில தனியா குடி வச்சிருக்கீங்களே. அங்க எவ்வளவு வாடகை வருது? ஐயோ கடவுளே, இந்த கடி செருப்புலாம் வந்து இப்படி கடிக்க விட்டுருக்கீங்களே எதுக்கு? ஏ மீன்காரி, நெஞ்சினா பல ஏக்கர்ல வச்சிருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியோ? அதுல வீடு கட்டி விட்டு வாடகைக்கு கூட இருக்கு. என் மனசுக்குள்ள இருக்க பேன்ஸ்களுக்கு நான் சொன்னேன். ஏது இருப்பா மீன்காரி, அதுக்குள்ள நான் வாடகை வாங்கின்னு சொல்லிடுவோம் போல இருக்கேன். குடி இருக்காவன்னு சொன்ன உடனே வாடகைக்கு விட்டுருக்கீங்களோன்னு நினைச்சிட்டு வாடரி. நல்ல நினைப்பா. உன் நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல நான் வீட்டுக்கு போறேன். இந்த குடிமிகாரி எதுக்கு பயன் எடுத்து வர? நல்ல வேளை என்னைய விட்டு பேட்டி ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். நீ வரலனா ஒண்ணு நடக்காது நினைச்சிட்டியோ? அப்படியே ஒரு வந்துட்டாருன்னா ஊர் உலகத்துல காப்பாத்திடுவாரு. நானும் மங்கள பேட்டி எடுக்க தான் வந்திருக்கிறேன். கேள்வி கேளுங்க. நீ முதல் கேள்வி நான் கேக்குறேன். கேள்பு கேளு. அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல் கேள்வி கேட்பேன். ஒன்னரவியலே, நான் தான் முதல் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்க. நான் தான் கேட்பேன். நான் கேட்பேன். எவ்வளவு ஒத்து கேட்டு தொலைங்க. இல்ல 2 பேர் குடுமியும் சேர்த்து கட்டி மரத்துல தொங்க விட்டு விடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களை பியாட்டி எடுத்துட்டு இருக்கோம். இதுலயாவது கொஞ்சமாவது சுறீங்களா? எதுக்கு மூஞ்சி எப்படி ஊசி பண்ண தக்காளி மாதிரியே வச்சிட்டு இருக்கீங்க? என்னது? கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய், நான் தான் கேட்பேன். கரவாடே, நான் தான் கேட்பேன். ஒன்னரவியலே, முதல் கேள்வி முக்கிய கேள்வி. நீ மேல கேளு, அது முக்கிய கேள்வி முக்காத கேள்வி, நானே பதில் சொல்லிக்கிறேன். ஏய் சுக்காக்கோ, நான் தான் முதல் கேள்வி கேட்க போறேன். ஒழுங்கா வீடியோ எடு. ஒழுங்கா நான் வேலை பார்க்க, நீங்க கேள்வி கேளுங்க. ஒன்னரவியலே, நான் அழகா தெரியணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அப்படியே சட்டில இருந்தா அகப்பையில வரும். இந்த குடுமிக்குள்ள என்ன இருக்கோ அது வரும் கண்டிப்பா. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்க ஒரு கேள்வி. வந்திருக்க கேள்வியில பாதி கேள்வி இதுதான் இருக்கு. அப்படி என்ன இருக்கு? நீங்க கொஞ்சம் சுருச்சிட்டு தான் இருங்கலாம். உங்களை தானே அந்த பியாட்டி எடுக்கும். ஆடியன்ஸ் பார்க்க வர்றவங்க கொஞ்சமாவது சுருங்க. என்னிட சொத்த நேரம் கூட சிரிக்க விட மாட்டீங்கல, பேதி இருப்பாள்வளா? ஏதாவது பேசி பேசி நீ டென்ஷன் பண்ண வேண்டியது. அப்புறம் சிரி சிரினா எங்கிருந்து வரும்? நீ கேள்வி கேளு, நான் சிரிக்கணுமா மறைக்கணுமான்னு யோசிக்கேன். முதல் கேள்வி, இந்த ஒரு வார்த்தை தான் அப்பத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி வரல, எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன். உங்க புருஷன் எப்பதான் வந்து தொலைப்பாரு? அவரை எப்பதான் பார்க்கறதா? என்னது? என் புருஷன் பார்க்க உனக்கு என்ன ஆசை? இங்க பாருங்க, இதுதான் கேள்வி. என்னுடைய தனிப்பட்ட கேள்வி நினைச்சுக்கிடாதங்க. ஆடியன்ஸ் கேள்வி, பதில் சொல்லுங்க. அப்படியே ஆடியன்ஸ் தான் கேட்டிருக்காங்களோ? எப்போ நானும் உங்களை மாதிரியே அவரை பார்க்க ஆசையா தான் இருக்கேன். பான் போடும்போதுல எனக்கு அவருக்கு சண்டை தான் வந்து யாசிட்டு தான் கிடக்கேன். மனுஷனை என்னதான் பேசினாலும் வந்து தொலைக்க மாட்டேங்காரு. நானும் உங்களுக்கு காமிக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கே, வரவே மாட்டேங்காரு. இந்த வாரம் அந்த வாரங்காரு காண கிடைக்காத அழகன் மாதிரிலாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாவே வர சொல்றேன், கண்டிப்பா பாத்துடலாம். அவரை பார்க்க நீங்க இவ்வளவு ஆசைப்படுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சீக்கிரமே வருவார், கூடிய விரைவில். இன்னும் ஒரு 10-11 வருஷம் ஆகுமா?
உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்கு? என் புருஷனை பார்க்க நீ எதுக்கு ஆசைப்படியா இடி விடுவா? இங்க பாருங்க, கூடிய விரைவில் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கது? அதுக்கு தான் கேக்குறேன், எவ்வளவு நாள் சொல்லுங்க. கூடிய விரைவில் தான். நாளே கிழமை நிமிஷம் எல்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கேள்வி. ஏக்கா, நெக்ஸ்ட் கேள்வி நான் கேக்குறேன். கேளுப்பு. ஏக்கா, நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. கண்மணிக்கா சேகருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நீ? சேகர், என்ன கேள்வி இது? கேனத்தனமான கேள்வி. நீ எப்படி கேட்கல இந்த கேள்வியா? இந்த கேள்வி எப்படி உள்ள நுழையலாம்? நீ குடுமி, என்கிட்ட தானே கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ எதுக்கு இப்படி கொதிச்சு கொந்தளிச்சு உள்ள நுழையா? எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? அதுவும் சேகர் வாயில இருந்து எப்படி வரலாம்? இரு, எதுக்காக நீ இப்ப கொதிச்சிட்டு இருக்க? கண்ணு கலந்து வெளிய குதிச்சிர போல இருக்க. வாயை மூடிட்டு இருக்க. நான் கேள்வி கேட்டா பதில் நான் தான் சொல்லுவேன். ஏலே, இது ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேட்க போல. ஏக்கா, நிறைய பேர் கேட்டுட்டாங்க, அத கேட்டேன். பதில் சொல்லுடா. கல்யாணமே உனக்கு வாழ்க்கையில் நடக்காட்டியும் பரவாயில்லை, இந்த கருவாடு கூட கல்யாணம் நடக்காது. என்னது இது? காண்டாமிருகம் கக்கூஸ் பண்ண மாதிரி ஒரு சத்தம் வருது. ஏய் கருவாடு, அவளை கேட்டவனே உனக்கு பல்லு 32 வெளிய வந்து குதிக்குதையா? ஓனர், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓனர், அப்படினா நீங்க காண்டாமிருகம் கக்கூஸ் வரத பாத்திருக்கீங்களோ? இங்க பாரு பச்சைக்கிளி, தேவையில்லாத கேள்விலாம் வருது, அப்புறம் ரெக்கை உடைபடும். ஐயோ மன்னிச்சிருங்க ஓனர், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் கேள்விக்கு பதில் சொல்லக்காக நான் வரல. ஆடியன்ஸ் கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லக்கு வந்திருக்கேன். அதான் ஓனர், அந்த கேள்விதான். கேட்கட்டுமா? கேளும், கேட்டு தொலையும். ஓனர், புடவையில் சூப்பரா இருக்கீங்க. தினமும் புடவை கட்ட வேண்டியதானே? புடவை கட்டினா அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாவே. ஆனா புடவை கட்டினா எனக்கு கம்பட்டா இருக்க மாட்டேங்கி. திடீர்னு 10 மாடு கிடக்கு சத்தம் போட்டுட்டு கிடக்கும். அதுக்கு ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. தெத்தி கித்தி மூக்க உடச்சிடப்பட பத்தியில, அதனாலதான். ஓனர், இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி பிசாண்டி? உங்களுக்கு 10 வீடு இருக்கு, 10 மாடு இருக்குன்னு சொல்லி பீத்திடுறீல, தரமா ஒரு துணி உடுத்தா என்ன? ஒரே இந்த இத்து போன சாப்பு கவுன்லயே திரியிறீல. கேள்வி கேட்டிருக்கவ பதில் சொல்லுங்க. என்ன மீன்காரி, இது உன் கேள்வி மாதிரில இருக்கு. நீ மட்டும் என்ன தெனாம பட்டம் பீதாம்பரமா உடுத்துக்கிட்டு திரியிறியாக்கா? ஓனர், நான் உங்களை கேள்வி கேட்கல, ஆடியன்ஸ் தான் கேட்டிருக்காவ, பதில் சொல்லுங்க. அது வந்து பூ, எனக்கு சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எடுக்க கவன பூரா சிவப்புலயே எடுத்துருவேன். நடிக்காண்டா, உண்மையான பதில சொல்லவும். உண்மையான பதில்னா என்னத்த சொல்ல? நம்ம காட்டுனே, நம்மளுக்கு இந்த ஒரு துணி தான் இருக்கு. இத வயாம மாத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அது ஆடியன்ஸ்க்கு புரியல, நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் அப்படி பதில் சொல்லி இருக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். அண்ணி, அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். ஓனர், எப்பொழுது சாமி குடுமையை அறுவடை செய்து கடலில் போடுவீர்கள்? ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறோம். குடுமி ரொம்ப கிரிமினல் வேலை பார்க்குது. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நானும் ஒரு கேரக்டர் தான். என்னை இப்படி எல்லாம் சோதிக்க கூடாது. நீ அவில ரொம்ப ஜோதிச்சிட்டு இருக்க, அதனால தான் ஜோதிக்க வேண்டிய. எப்போ எனக்கு இந்த குடுமி யாருக்குன்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா குடுமி அறுத்துட்டு பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி வரல, டைனோசர் முட்டை மாதிரியே இருக்கும். அப்புறம் அவ தாய்க்காரிக்கே பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், பாத்துக்கிடுங்க. சீக்கிரமே அறுவடை செஞ்சிருவோம். அறுவடை செய்யறதுக்கு நான் இங்க பயிரா வளர்த்து வச்சிருக்கேன். பயிரோ கயிறோ குடுமியோ ஓவரா ஆடிச்சுன்னா இருக்காது, அறுபடும். ஓனரே, அடுத்த கேள்வி. உங்க மூன்முடி எப்ப அறுப்பேன்னு கேட்டுக்கவள பிசாண்டி? அதெல்லாம் இல்ல ஓனரே, நம்ம சாமிக்கா செல்லம்மாவை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னது? அவனை நான் கல்யாணம் பண்ணணுமா? எதுக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணணும்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன குடுமி, ரொம்ப கொதிக்கிறியானே? புடிச்சு என்ன சட்டிக்குள்ள போட்டு பொரிச்சு விடுறேன்னு சொல்லிவிட்டேன். கேள்வி என்கிட்ட தான் கேட்டிருக்காவ. நான் தான் ஓனர். கேட்க கேள்விக்கு பூரா நீ கொதிச்சிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல குடுமி அறுபடும். இந்த பேட்டிக்கே நான் வந்திருக்க கூடாது. வந்திருக்க கூடாதான். குடுமியெல்லாம் யார் அழைச்சது? வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்து சோதிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இந்த கொஸ்டினே ராங்கு. ஏற்கனவே பச்சை கிளிக்கோ கௌதமக்கோ முடிவாயிட்டு கல்யாணம். நீ வேற எப்படி இந்த குடுமியை கொண்டு போய் அங்க முடிச்சு போட முடியும்? அதனால குடுமி அங்க கட்டி கொடுக்க முடியாது. இதோட இந்த கேள்வி விட்டுருங்க. அப்படி சொல்லுங்க ஓனர், ரபியில இப்ப நான் கரெக்ட்டா பேசிருக்கீங்க. ஏய், ஒண்ணேலாம் மனுஷனுக்கே கட்டி கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, நானும் மனுஷவியல் தான். நீலாம் மனுஷவியல் கிடையாது.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூ. ஓனரே அடுத்த கேள்வி. கேளுங்க பிசாண்டி. ஓனரே உங்க கல்யாண வீடியோவை போடணுமா? அப்புறம் நீங்க மாசமா இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிட்டீங்கற வீடியோவும் போடணுமா? அப்புறம் டெலிவரியான வீடியோவும் போடணுமா? அதெல்லாம் வீடியோ எடுத்து ஒளிபரப்புவாவே. என்ன கேள்வி இது? பையன கேள்வி. சரி ஓனரே உங்க கல்யாண வீடியோவையாவது போடுங்களே. கல்யாண வீடியோ எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு வீடியோவே எடுக்காம விட்டாச்சு. வேற எங்க இருந்து போட? மாசமா இருக்கும்போது எல்லாரும் என்னத்த தும்பாவளோ அது மாதிரி தான் நானும் தின்னுகிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன ஓனர்ங்கறனால தங்க பிஸ்கட்டே வாங்க முடியும்? நீங்க தான 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்குன்னு சொந்தக்காரரையும் சொல்லிட்டு திரியறீங்க. அதனால வித்தியாசமா ஏதாவது பண்ணிருப்பீங்களோ அதையும் பண்ணலாமேன்னு காட்றப்பாவே. வித்தியாசமா ஏதோ பண்ணாம இருந்தாலே பிள்ளை நல்லபடியா பிறக்கும். எப்போ இப்போதைக்கு கல்யாண வீடியோ இல்ல பூ. வேணும்னா என் புருஷன் வந்த பிறகு ஒரு தடவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்கே. அதுவும் உங்களுக்காக தான். அப்படினா மறுபடியும் குழந்தை பெத்துக்கிடுவீங்களோ? ஆமா, எனக்கு என்ன வயசு ஆயிட்டு? மறுபடியும் குழந்தை பெத்துக்கிடுவேன். அப்போ ஆடியன்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏக்கா ஸ்ரீலங்கால இருந்து மிஷன் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பூ? எப்ப ஸ்ரீலங்காவை சுத்தி பார்க்க வரீங்க? உங்களை பார்க்க நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிருக்காங்கக்கா. அப்படியே ஸ்ரீலங்கா போனா மிஷாவை பார்க்கலாமோ? எப்போ எனக்கு ஸ்ரீலங்கா வந்து சுத்தி பார்க்க ரொம்ப ஆசையா தான் இருக்கு. அங்க என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க பூ. நாங்களும் அந்த இடத்துல வந்து சுத்தி பார்த்துட்டு நீங்களும் பாப்பீல்ல? அதாவது ராஜபாப்பா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புவீங்க, அத தான் வர சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन. நீ வர்வாயின ஸ்டோரி எதுக்கு முடிச்சீங்க? அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்போ நீ வர்வாயின ஸ்டோரி முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, அதனால முடிச்சாச்சு. இப்போ ராஜபாப்பா சேனல்ல புதுசா பண்ணை வீடுன்னு ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு குடும்ப கதை, ரொம்ப சூப்பரா இருக்கும் பூ. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிராமத்து கதை, காதல், காமெடி எல்லாமே கலந்து மிக்ஸ்டா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். போக போக ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல இருந்த எல்லா கேரக்டரும் இதுலயும் இருக்குது. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க பூ. பண்ணை வீடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பண்ணை வீடு உங்க வீடு மாதிரி நினைச்சுப்பீங்க. வீட்டுக்குள்ள இறங்கி பாருங்க. ஓனர் அடுத்த கேள்வி முக்கிய கேள்வி. ஓனர் நீங்க எப்படி மூச்சு விடுவீங்க? உங்களுக்கு தான் மூக்கு இல்லையே. உங்க வாய் எதுக்கு எப்ப பார்த்தாலும் கோணிக்கிட்டு போகுது? சே, இந்த மாதிரி கடுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்டா கோணிக்கிட்டு போகாம நேரேவா போவேன்? இதெல்லாம் என்ன கேள்வி? பையன கேள்வி. எனக்கு மூக்கு இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னா ஞானக்கண்ணு வேணும், அது இருந்தா தான் தெரியும். ஓனர் ரவியலே பேட்டி எடுப்பா மீன்காரின்னு சொல்லணுமா? கரவே இந்த கண்மணி எதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கறதையும் சொல்லணுமா? அது எப்படி சடனா பேட்டி எடுப்பா மீன்காரின்னு சொல்ல முடியும் பிசாண்டியா? இருந்தாப்ல இந்த கடுப்பு ஏத்துவாவே அப்பதான் சொல்லுவேன். அப்புறம் இந்த கருவாடு இந்த மீன்காரி முவங்கிறதுனால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பேதி எடுப்பா எப்ப பார்த்தாலும் என் தம்பியை சுத்தி சுத்தி வாரா. சாரி அப்படினா என்ன எதுக்கு பிடிக்க மாட்டேங்குது? உன் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில பேரை பார்த்தாலும் பிடிக்காது, பதில் சொல்லவும் பிடிக்காது. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏக்கா அடுத்த இடத்துல ஜெயிச்சு வந்தா எல்லாரும் என்ன செய்வீங்கன்னு கேட்காதா? அப்படியா? எப்போ முதல்ல ஒரு சீட்டை தாங்க, அதுக்கப்புறம் என்னோட வாக்குறுதி என்னன்னு சொல்லி நல்லது செய்வேன் பூ. அப்புறம் ஒரு தபியல் போனஸ் ஸ்டைல்ல கேள்வி கேட்டிருக்காவே. பியாதி எடுப்பா கமெண்ட் போட்டா ரிப்ளை பண்ண மாட்டியா? உனக்காக உருகி கமெண்ட் பண்ணா பார்க்க மாட்டேன். இது ஓனர் கேட்ட மாதிரி இல்லையே, ராஜபாப்பா கேட்ட மாதிரில இருக்கு. நான் யார வேணாலும் ஏசுவேன். ஆனா நீங்க ராஜபாப்பால ஏசக்கூடாது. ஆடியன்ஸ் தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க பதில் சொல்லுங்க. எப்போ எல்லா கேள்வியும் நாங்க பாக்கோம், படிக்கோம், எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல முடியல பூ. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கேள்வி கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு ராஜபாப்பா கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. அவங்க அந்த கேள்விக்குலாம் ராஜபாப்பா லைஃப் ஸ்டைல் சேனல்ல பதில் சொல்லுவாங்க பூ. இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொன்ன வரைக்கும் போத என்னால முடியல. ஆமா என்னால முடியல. இது ரொம்ப ஜாஸ்தியாவே குடிமி வேற ரொம்ப கருகிட்டே இருக்கு. அதனால இத்துடன் இந்த கேள்வி பதில் முடிச்சுக்கிடுவோம். வேற உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ல கேளுங்க பூ. நாங்க கண்டிப்பா பதில் சொல்றோம். பாய் பூ.